அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி பல மடங்கு பலன்களை அள்ளித்தரும் சனி மகா பிரதோஷம். ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் போதும் உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனே முடிவு கட்டி விடலாம். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு அன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிகவும் எளிமையான ஒரு சின்ன மந்திரம் கலந்த தாந்திரிக முறை. நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் பூஜைகள் செய்ய முடியாதவர்களுக்காக எளிமையான அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடிய தாந்திரிகங்கள் மற்றும் ரகசிய வழிபாட்டு முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறதும் மிகவும் எளிமையான ஒரு வழிபாட்டு முறை. சோ இந்த எளிமையான உடனே பலனை கொடுக்கக்கூடிய இந்த தாந்திரிகத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க. நம்ம பார்க்க போகும் அந்த மந்திரம் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மற்ற கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்ய முடியாதவங்க, மந்திரங்கள், நாம ஜபங்கள் சொல்ல முடியாதவர்கள் கூட வருடத்தில் மிகவும் சில நாட்களே வரக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷத்தை மட்டும் நீங்க தவற விடாதீங்க. ஒரே ஒரு சனி பிரதோஷம் அன்னைக்கு நம்ம சிவபெருமானுடைய ஏதாவது ஒரு வழிபாட்டை செய்தாலே போதும், அந்த வருடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரதோஷங்களுக்கும் வழிபாடுகள் செய்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். நாளைய சனி பிரதோஷத்தை முன்னிட்டு இன்னும் சில முக்கியமான சிறப்பு பதிவுகளையும் நம்ம அப்லோட் பண்ண போறோம். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அனைத்தையுமே நீங்க செய்யலாம். ஏன்னா நாளைய ஒரு நாள் மட்டுமே செய்யக்கூடிய தாந்திரிகங்கள், வழிபாட்டு முறைகள் இவை. பொதுவாகவே பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை நாம் தரிசனம் செய்தாலே நம்முடைய பாவங்கள் நீங்கும். பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து தோன்றிய ஆழகால விஷத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு நந்தி தேவருடைய 2 கொம்புகளுக்கு இடையே நடனமாடிய நேரம் தாங்க இந்த பிரதோஷ காலம். இந்த பிரதோஷ நேரத்துல பிரம்மா, விஷ்ணு, முப்பெரும் தேவியர்கள், முக்கோடி தேவர்கள், மகான்கள், முனிவர்கள், ரிஷிகள்னு அனைவருமே சிவபெருமான் அருகில் இருப்பதாக ஐதீகம். அதனால தாங்க பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை நாம் தரிசனம் செய்தால் அந்த அளவிற்கு மகத்தான பலன்கள் கிடைக்குது. சரிங்க, இந்த பிரதோஷ காலம்னு நம்ம சொல்லக்கூடியது எந்த நேரம்னு பார்த்தோம்னா மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. எந்த கிழமையில் பிரதோஷம் வந்தாலும் இதுதாங்க பிரதோஷ காலம். மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை. சோ பிரதோஷம் அன்னைக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்துல சிவபெருமானை தரிசனம் செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். நிறைய சிவாலயங்கள்ல இந்த நேரத்துல தாங்க சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். சிவபெருமான் அபிஷேக பிரியர்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிக முறைக்கு நீங்க கோவிலுக்கு போக வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க. வீட்ல இருந்தே அல்லது ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம், வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க கோவில்ல உட்கார்ந்து கூட இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இந்த தாந்திரிகத்துல ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்குன்னு. ஒரே ஒரு வரி மந்திரம் தாங்க. அதனால இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குங்க. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யக்கூடாதுங்க. சோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்றவங்க நாளைய நாள் முழுவதுமே நீங்க அசைவத்தை தவிர்க்கணும். மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு கூட அசைவம் எடுத்துக்க கூடாதுங்க. அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க தவிர்த்திடுங்க. இதற்கு ஒரு காரணம் இருக்குங்க, அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். அதே போல சனி பிரதோஷம் அன்னைக்கு மட்டும்தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. எந்த பிரதோஷம் அன்னைக்கு வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யலாம். இருந்தாலும் நாளைய தினம் இந்த தாந்திரிகத்தை நாம் செய்தோம்னா வருடம் முழுவதும் அனைத்து பிரதோஷங்களுக்குமே இந்த தாந்திரிகத்தை செய்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ வாய்ப்பு இருக்கிற யாருமே இந்த மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவை
தேவைப்படுவது ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம். இன்கேஸ் நீங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் உங்க ஊர்ல எண் 5ஐ குறிக்கக்கூடிய எந்த ஒரு நாணயத்தை வேணாலும் எடுத்துக்கலாம், அல்லது ரூபாய் நோட்டை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவில் இருக்கிறவங்க 5 ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்துங்க. சப்போஸ் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எண் 5ஐ குறிக்கக்கூடிய நாணயம் அங்க இல்லைன்னா 5 நாணயங்களை நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது 5 காயின்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த டினாமினேஷன் வேணாலும் அது இருக்கலாம். எண்ணிக்கை 5 நாணயங்களாக இருக்கணும். சரிங்க, இந்த தாந்திரிகம் செய்வதற்கான நேரம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல பிரதோஷ நேரம் உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். அதாவது நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் நேரம். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க மாலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். இப்ப எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை வேஷ்டி போல துணிகளை கூட நீங்க போட்டுட்டு அதற்கு மேல உட்காரலாம். அல்லது மனை பாய் வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். வீட்ல ஆபீஸ்ல சேர்ல உட்கார்றவங்களாக இருந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம். இப்ப ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள, ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள 5 ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு விரல்களால நீங்க மூடிக்கோங்க. கையை நீங்க மடி மீது வச்சுக்கோங்க. சிவபெருமான் பஞ்சபூதங்களானவர், பஞ்சபூதங்களால் வணங்கப்படுபவர், பஞ்சாட்சர மந்திரத்திற்கு உரியவர். அதனால தாங்க 5 ரூபாய் நாணயத்தை நம்ம பயன்படுத்துறோம். இதை தவிர்த்து எண் கணிதப்படி எண் 5ற்கு இன்னமும் நிறைய பலன்கள் உண்டு. சரிங்க, இப்ப உங்க வலது உள்ளங்கையில 5 ரூபாய் நாணயத்தை வச்சு விரல்களால மூடியதற்கு பிறகு சிவபெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள், தேவைகள் எதுவோ அதுவும் நிறைவேறணும்னு மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இல்லாம சிவபெருமான் கிட்ட பொறுமையா மென்மையா உங்களுடைய கோரிக்கைகளை கேளுங்க. பிரச்சனைகள் தீர்வதற்கான வழியையும் கேளுங்க. இந்த மெத்தடை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அத்தியாவசிய வேலைகள் இருந்தா கூட அதை கொஞ்சம் முன்னாடியே நீங்க முடிச்சிருங்க, அல்லது இந்த மெத்தடை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க செய்யுங்க. இப்ப உங்க பிரார்த்தனை எல்லாம் முடித்ததற்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 15 நிமிடங்கள் நீங்க சொல்லுங்க. குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள், அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் நீங்க சொல்லலாம். ஓம் நமோ பகவதே ருத்ரே, ஓம் நமோ பகவதே ருத்ரே, ஓம் நமோ பகவதே ருத்ரே. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான மந்திரம். அதீத ஆற்றல் வாய்ந்த சூட்சமமான சிவபெருமானுடைய மந்திரம் இது. கவனம் சிதறாமல் சிவபெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே 15 நிமிடங்கள் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்க. ஒரு நல்ல வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. மந்திரத்தினுடைய அதிர்வலைகள் உங்க கையில இருக்கக்கூடிய அந்த நாணயத்தால் ஈர்க்கப்படும். மிக மிக முக்கியமான விஷயம், கவனத்துடன் நம்ம சொல்லணும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நீங்க பொறுமையா மென்மையா சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம், அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். 15 முதல் அரை மணி நேரம் வரைக்கும் இந்த மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த நாணயத்தை நீங்க பூஜை அறையில வச்சிடுங்க. தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க. வீட்டுல நீங்க சுவாமி படத்தை எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த நாணயத்தை வச்சிருங்க. இன்கேஸ் நீங்க ஆபீஸ்ல மந்திர ஜபம் செய்றீங்க அல்லது வெளி இடத்துல செய்றீங்கன்னா வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு அந்த நாணயத்தை நீங்க பூஜை அறையில வைக்கலாம். இந்த நாணயத்தை பூஜை அறையில வைப்பதனால தாங்க பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இதை நம்ம தவிர்க்கணும்னு சொல்லி இருந்தோம். இந்த 5 ரூபாய் நாணயத்தை நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க. உங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் அல்லது பிரச்சனைகள் தீர்ந்தவுடன் அந்த 5 ரூபாய் நாணயத்தை ஏதாவது ஒரு சிவன் கோவில் உண்டியல்ல காணிக்கையாக நீங்க செலுத்தணும். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல நாளைய தினம் சரியாக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.